ஹே பிரில்லியன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலாக இது வந்து ரீஅப்லோட். வை பிகாஸ் மார்னிங்கே நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். அது என்னன்னு தெரியல, ஏன் காலையிலேருந்தே இதையே பிரச்சனை தான் இருக்குது. அது என்னென்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. பட் இந்த டைம் கரெக்டாக அப்லோட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன். ஸோ சாரி ஃபார் தேட். இனிமேல் கரெக்டாக பண்ணிடலாம், சரிங்களா? ஓகே, இன்னைக்கு எடிட்டர் எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிலைட் ஸ்டார்ட் அவன் ஐபிஎல் 2020 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஐபிஎல் 2020 வந்து சம்மர்லேயே நடக்க வேண்டியது, மீன்ஸ் ஏப்ரல் மேலே நடக்க வேண்டியது தள்ளி போயிட்டே இருந்துட்டு இப்போ தான் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செப்டம்பர் நவம்பரில் நடத்துறதா வந்து சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். ஸோ அதான் டிலைட் ஸ்டார்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சப்டைட்டில் பாருங்க, த ஐபிஎல் ரிமைன்ஸ் அ பிக் ட்ரா பட் இட் ஷுட் நாட் புட் பப்ளிக் ஹெல்த் அட் ரிஸ்க் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ராவில் தான் இருக்குது. இப்போவா அப்போவா நிறுத்திக்கிட்டே தான் இருக்குது. ஆன போதும் அந்த ஒரு பிரச்சனையில் கொடுக்குற கான்சன்ட்ரேஷனால நீங்கள் வந்து பப்ளிக் ஹெல்த் அதில் வந்து எந்த பாதிப்பும் வராத மாதிரி பார்த்துக்கணும். ஸோ பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. The Indian Premier League marches to a beat of its own. It may lack the enduring international appeal of the World Cup, the Ashes or Tussles featuring India and Pakistan. Yet for a domestic cricket league that blends the local with the global, the IPL has commercial heft and guarantees annual thrills அப்படின்றாங்க. ஸோ ஐபிஎல் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு இடியம் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ தான் நம்மளால் வந்து கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். மார்ச்சஸ் டு அ பீட் ஆஃப் இட்ஸ் ஓன் அப்படிங்கிறது ஒரு இடியம், ஓகேவா? அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்துக்காக ஒரு சர்டன் கைட்லைன்ஸ், ஒரு சொசைட்டி ரூல்ஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் அகேன்ஸ்டா, மீன்ஸ் அதுக்கு ஆப்போசிட்டா, இல்லை ஒரு கட்டாயத்தினால அதுக்கு எதிராக பண்ணுற மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அதை தான் மார்ச்சஸ் டு பீட் ஆஃப் இட்ஸ் ஓன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது டசில்ஸ். டசில்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைட், ஒரு ஸ்ட்ரகிள். ரெஸ்லிங்லலாம் 2 பேர் சண்டை போட்டுக்குவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஃபைட், ஒரு ஸ்ட்ரகிளில் தான் டசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற என்ன இதில் அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே, ஹெஃப்ட் அப்படின்னா ஒரு உச்சம், அதாவது ஒரு டாப் இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே போக முடியாத அந்த ஒரு உச்சத்தை வந்து தொட்டுட்டோம் அப்படின்னா அதுதான் ஹெஃப்ட்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து லிஃப்ட், ஏதோ ஒரு பொருளை வந்து தூக்குறோம், லிஃப்ட் பண்ணுறோன்னா அதே ஹெஃப்ட்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, ஐபிஎல் வந்து இந்த மாதிரி ட்ரா ஆகிட்டே இருக்கிறனால, ஓகே, பேண்டமிக் இருக்க சமயத்தில் கூடவுமே கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க ரூல்ஸை வந்துட்டு ஓவர் ரைட் பண்ணி இதை வந்து எப்படியாவது கண்டக்ட் பண்ணணும்னு போயிட்டு இருக்காங்க. ஓகே, எஸ், வி ஆல் நோ தட் நம்ம எல்லாருமே இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குளோபல் மேட்ச், இந்த வேர்ல்டு கப் இதெல்லாம் வந்து பயங்கரமாக மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இருந்த போதும் இந்த ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அது வந்து லோக்கலாக தான் நடக்கும் இல்லையா, ஒரு கண்ட்ரிக்குள்ளே தான் நடக்கும். பட் ஆனால் அதுக்கு ஒரு குளோபல் டச் இருக்கும் இல்லையா. ஸோ ஐபிஎல் அப்படிங்கிறது ஒரு உள்ளுக்குள்ளே, ஒரு இந்தியாவுக்குள்ளே மட்டும் உள்ளவே நடந்தாலும் லோக்கலாகவே நடந்தாலும் குளோபலாக டச் இருக்கக்கூடிய ஒரு கமர்ஷியலாக ஹிட்டான ஒரு விஷயம் இல்லையா ஐபிஎல்ங்கிறது. ஸோ அது வருடம் வந்து ஒரு செலிப்ரேஷன் வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு தான் போச்சு. இட்ஸ் அ கமர்ஷியல் ஹிட் அப்படி ஐபிஎல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. Since it launches on April night at Bengaluru in 2008, the league gained traction and also suffered controversies அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2008 ஏப்ரல் நைட் வந்துட்டு பெங்களூரில் வந்து ஐபிஎல் தொடங்கினதுலேருந்து இப்போ வரைக்குமே அது நிறையா நல்லதும் பார்த்துட்ருக்கு, நிறைய கான்ட்ரவர்சி, சர்ச்சைக்குரிய பேச்சு விஷயங்களையும் பார்த்துட்ருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. ட்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இழுத்துட்டு வருது, புல்லிங். ஓகே, ஒரு விஷயத்தை வந்து இழுத்துட்டு வருது, ஒரு பொருளை இழுத்துட்டு வர்றது தான் ட்ராக்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2013 spot fixing crisis posed a cleansing exercise within the board of control for cricket in India, but the tournament continued unhindered அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2013 ஸ்பாட் ஃபிக்ஸிங் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து வந்துச்சு இல்லையா. அப்படின்னா என்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதாவது அது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி. ஒரு டீமுக்கு விளையாண்டுட்டு மற்ற டீமுக்காகவோ இல்லை யாரோ ஒரு சூழ்ச்சிக்காகவோ விலை போயிட்டு வேணும்னே தோக்குறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அதாவது ஸ்பாட் ஃபிக்ஸிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயம் ஒரு பிரச்சனையாக மாறினப்போ 2013 போர்டு, அதாவது பிசிசிஐக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நெருக்கடி ஏற்பட்டுச்சு. அதை வந்து சரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஏற்படுச்ச ஒழிய, பட் அந்த டோர்னமெண்ட் வந்து கண்டினியூஸா தான் நடந்துட்டு இருந்துச்சு. அதுல எந்த தடையும் ஏற்படல அப்படிங்கறத சொல்றாங்க. ஈவன் 2 general election could not Even 2 general elections could not stop the IPL as South Africa conducted the event in 2009 while the United Arab Emirates staged the first half during 2014 அப்படின்றத சொல்றாங்க. ஸோ 2 ஜெனரல் எலெக்ஷனை கூட அந்த எலெக்ஷன்ஸ் கூட இந்த ஐபிஎல் வந்து ஸ்டாப் பண்ண முடியல. அந்த அளவுக்கு வந்து இது கமர்ஷியலி ஹிட்டான ஒரு விஷயம் இல்லையா. ஸோ என்ன 2 ஜெனரல் எலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2009 and 2014 நடந்த அந்த 2 ஜெனரல் எலெக்ஷனும் ஐபிஎல்லும் ஒரே கட்டத்தில் வந்தபோது கூட ஐபிஎல் வந்து ஸ்டாப் ஆகாமல் அதோட வேலையை தான் பார்த்துட்டு இருந்துச்சு சொல்றாங்க. ஸோ 2009 வந்து சவுத் ஆப்பிரிக்கா கண்டக்ட் பண்ணாங்க, 2014
யூரோப்ல யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து அதை ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, பட் கரண்ட் இயர் wilting under a raging pandemic has altered life and routines அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 ஜெனரல் எலெக்ஷனே தடுக்க முடியாத இந்த ஐபிஎல் இந்த பேண்டமிக் வந்து அசால்ட்டா தடுத்துருச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த இடத்துல வில்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னா லாசிங் ஸ்ட்ரென்த். ஓகேவா, ஸ்ட்ரென்த்தை லாஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி அதிகப்படுத்திட்டு இருக்கிற இந்த கொரோனா இந்த பேண்டமிக் வந்துட்டு இந்த வருஷம் வந்து இந்த மனித மக்களோட வாழ்க்கையே வந்து தலைகளாக மாற்றி போட்டுருச்சு. அவங்க ரொட்டீனே வந்து மாறி போயிடுச்சு அப்படிங்கிறத இங்கே ஞாபகப்படுத்தியிருக்காங்க. The IPL slotted for the summer was postponed for a sporting brand valued at 47,500 crore and headlined by blue chip cricketers. The stakes are high and BCCI scouted for a window to prop up the league அப்படின்னு சொல்றாங்க. Scouted அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்ச் பண்றது. I'm scouted for a member அப்படின்னா நான் ஒரு மெம்பருக்காக சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். I'm scouted for a better person அப்படின்னா நான் ஒரு பெட்டர் பர்சனை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? ஓகே, இந்த ப்ளூ சிப் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இப்போ இதெல்லாம் வந்து ப்ளூ சிப் கம்பெனி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் ஃபினான்ஷியலி ஹெல்த்தி கம்பெனியை தான் வந்து ப்ளூ சிப் கம்பெனின்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஸ்டாக் மார்க்கெட்ல கூட அவங்களுக்குன்னு ஒரு தனி ரேஞ்ச் இருக்கும் எப்பவுமே. ஸோ அந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு பிராண்டிங்கா இருக்கிற பிராண்ட் ஸ்டாரா இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த கிரிக்கெட்டர் எல்லாம் வந்து ப்ளூ சிப் கிரிக்கெட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, இங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 47,500 crore ஓகேவா, அவ்வளோ ரூபாய் மதிப்புள்ள அந்த பிராண்டிங் வேல்யூ அதெல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அதுக்கு லீட் பண்ணக்கூடிய ப்ளூ சிப் கிரிக்கெட்டர்ஸ் அவங்க எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் அப்படியே நின்று போச்சு. வை? பிகாஸ் சம்மர்ல நடத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த ஐபிஎல் திடீர்னு போஸ்ட்போன் ஆனனால. ஸோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இந்த லீகை வந்து நடத்துறதுக்கு தேவையான இன்னொரு விண்டோ வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. Opportunity arose when Australia shelved the ICC 2020 World Cup from October 18 to November 15 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எப்போ கிடைச்சிருக்கு, இந்த ஒரு கேப் எப்போ கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐசிசி 2020 வேர்ல்டு கப் வந்து அக்டோபர் 18 நவம்பர் 15 வரைக்கும் நடத்துறது ஆஸ்திரேலியா வந்து இருந்தது வந்து ஷெல்வ்டு. ஸோ அது நடத்தல அப்படின்ற மாதிரி பின்வாங்கிருச்சு. அப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சிருந்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வித் இந்தியா ஸ்டில் கிராப்ளிங் வித் கொரோனா வைரஸ், த UAE stepped in and the IPL will be held there from September 19 to November 10. Subject to the central government's approval, now deemed a formality அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ கிராப்ளிங் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். கிராப்பிள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை சொல்றது ஒரு சண்டை, இந்த ரெஸ்லிங்ல எல்லாம் பார்த்துருக்கீங்களா, ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி ஃபைட் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு கிராப்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ தள்ளுமுள்ளு பண்ணி சண்டை போடுறது, ஃபைட் பண்றது, அதான் வந்து கிராப்ளிங். ஸோ இந்தியா வந்து கொரோனா வைரஸோட பயங்கரமா அந்த ஒரு கிராப்ளிங் மூமெண்ட்ல இருக்கிறதுனால சண்டை போட்டுட்டு இருக்கனால UAE வந்து அதை கையில் எடுத்துக்கிச்சு. ஐபிஎல் வந்து தான் நடத்துறதா வந்து UAE வந்து கையில் எடுத்துக்கிச்சு. ஸோ ஐபிஎல் வந்து அங்கே UAEல செப்டம்பர் 19 to நவம்பர் 10 எடுக்கிறதா அறிவிச்சிருக்காங்க வித் கவர்மெண்ட் அப்ரூவல், சென்ட்ரல் கவர்மெண்டோட அப்ரூவலோட. Essentially, a recreational activity sport is also considered as war minus the shooting, and even the IPL is not immune to the resultant pressure அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இந்த war minus the shooting அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்டர்நேஷனல் அனௌன்ஸ்மெண்ட் வருது ஸ்போர்ட்டை பற்றி அப்படின்னா அந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்ல நீங்கள் இந்த விஷயத்தை பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்போர்ட் அப்படின்னா எதை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெலசி, பொறாமை, போட்டி, பிரச்சனை இதெல்லாம் இல்லாமல் ஒன்லி இந்த ஒரு ஸ்பிரிட்டான ஸ்போர்ட் மட்டும் இருக்கணும் அப்படிங்கிறத மீன் பண்ணணும் அப்படின்னா வார் மைனஸ் த ஷூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா சீரியஸ் ஸ்போர்ட் மட்டும்தான் இருக்கணும், இந்த மாதிரி போட்டி போறாம இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றத மீன் பண்றதுக்காக சொல்றதுதான் வார் மைனஸ் த ஷூட்டிங் அப்படின்றதோட மீனிங். ஓகேவா? ஸோ இந்த ரீக்ரியேஷன் ஆக்டிவிட்டி இந்த நின்று போன ஐபிஎல் வந்து திரும்ப நடத்துறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து எப்படி அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வார் மைனஸ் த ஷூட்டிங் இந்த மாதிரியா தான் அமையணும், ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்பிரிட்டோட தான் இருக்கணும். ஸோ இந்த ஐபிஎல் அப்படிங்கிறது வந்து ஒரு ரிசல்டன் ப்ரெஷர் அதுல வந்துட்டு இருந்துடக்கூடாது அப்படிங்கறத இங்க இன்டெரக்டா சொல்லியிருக்காங்க. ஒரு ப்ரெஷரோட இருந்துடக்கூடாது, ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் இதுல தான் இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா once the league's governing council mentioned over the weekend that Vivo, the cell phone company with the Chinese roots, will continue to be the title sponsor, all hell broke loose அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லையா. இல்ல இந்த all hell broke loose அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது ஒரு இடியம் மாதிரி. ஓகேவா? இல்லை இது ஒரு சேயிங், அதாவது ஒரு இன்ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. இது ஆல் ஹெல் பிரேக் லூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா சடனா வந்து இருக்கிறதுலே இருந்து சடனா வந்துட்டு ஒருத்தவங்க வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கோ ஒரு பெரிய ஒரு நெகட்டிவான ஒப்பீனியனுக்கோ போறாங்க அப்படின்னா அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஹெல் பிரேக் லூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த லீக் வந்து நாங்கள் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுன்சில் அனௌன்ஸ் பண்ண கையோட விவோ தான் வந்து அதோட டைட்டில் ஸ்பான்சர் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து
ஒரு சைனீஸ் ரூட் உடைய ஒரு கம்பெனி. ஸோ ஒன் ஆஃப் த சைனீஸ் வந்து அதில் பார்ட்னராக இருக்கலாம், இல்லை அங்கேருந்து தான் வந்திருக்கலாம் விவோ. ஸோ அப்படி அவங்க வந்து ஏற்கனவே நமக்கும் சைனாக்கும் வாய்க்கா தகராறு போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ நம்ம வந்து சைனீஸ் ப்ராடக்ட்லாம் வந்து வேண்டான்ட்டு ஒதுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இவங்களே வந்து ஐபிஎல்க்கு வந்து டைட்டில் ஸ்பான்சர் ஆகுறாங்க இல்லையா. ஸோ அதுக்கு தான் வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதை கேள்விப்பட்ட உடனே நிறைய பேத்துக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டுக்கு வந்துட்டாங்க. சடனாக வந்து ஒரு ஆங்கிரி, ஒரு நாய்ஸி ஸ்டேட்டுக்கு வந்துட்டாங்க. அதை தான் ஆல் ஹெல் ப்ரோக் லூஸ் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. The border standoff on the icy Himalayas was bound to have its economic repercussion in an atmosphere rippling with the nationalistic fervor அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெப்பர்கஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றது, உங்களுக்கு ஒரு விளைவுகள். இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் விளைவுகள்னு சொல்லுவோம் இல்லையா. கான்சிக்வன்சஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் மேட்டர், அதை தான் வந்து ரெப்பர்கஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்து இந்த ரெப்பர்கஷன் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த ரிசல்ட் வந்து ஒரு அன்வெல்கம்டா, ஒரு பிடிக்காத ஒரு ரிசல்ட்டாக வந்ததுன்னா அந்த இடத்துல ரெப்பர்கஷன் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. ஃபெர்வர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உற்சாகம், ஒரு இன்டென்ஸ் ஃபீலிங், அதை தான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிப்பிள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் வேவ், ஒரு சிற்றலை, ஒரு ஸ்மால் வேவ், அதை தான் வந்துட்டு ரிப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்ட் ஆஃப் அப்படின்னா தீர்க்க முடியாத பிரச்சனை, அதாவது நீ பண்ண நான் பண்ணுவேன், நீ சமாதானம் ஆனால் தான் நான் ஆவேன், அந்த மாதிரி ஒரு தீர்க்க முடியாத ஒரு சர்ச்சையை தான் ஸ்டாண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசி ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்தியா அண்ட் சைனாக்கு இடையே நடந்த அந்த ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் பிரச்சனையை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாண்ட் ஆஃப் பிரச்சனைனால எக்கனாமிக் ரெப்பர்கஷன், ஆல்ரெடி எக்கனாமிக்னால ஏற்பட்ட நிறைய விளைவுகளை நம்ம வந்து சந்திச்சுட்டு இருக்கிறோம் இந்த ஒரு அட்மாஸ்பியரில் வந்துட்டு. இந்த மாதிரி ஒரு திடீர்னு விவோ தான் டைட்டில் ஸ்பான்சர், ஐபிஎல் இந்த மாதிரி நடத்த போகிறதுக்கு அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்டென்ஸ் ஃபீலிங் வந்து கொடுத்துருக்கும். விச் மீன்ஸ் ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கு. எக்கனாமிக் வைஸே நம்ம இவ்வளோ பிரச்சனை பார்த்துட்டு இருக்கோம், இதில் இது வேறையா அப்படின்ற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. சரிங்களா, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபார் நவ் போத் விவோ அண்ட் பிசிசிஐ ஹவ் பிளிங்க்ட், செப்பரேஷன் இஸ் சர்டன் அண்ட் த ஹேண்ட் ஃபார் அ லீட் ஸ்பான்சர் இஸ் ஆன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விவோ ஆகட்டும் பிசிசிஐ ஆகட்டும் ரெண்டு பேருமே வந்து ஓகே சொல்லி தான் இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விவோ வந்து டைட்டில் ஸ்பான்சர். ஸோ செப்பரேஷன் அப்படிங்கிறது இருக்கு, எக்கனாமிக் வைஸ் ஏதோ ஒரு பிரச்சனைகள் ரெண்டு நாட்டுக்கு போயிட்டு இருக்கு. ஓகே, பட் என்னதான் இருந்தால் விவோ தான் ஓகே டைட்டில் ஸ்பான்சர் அனௌன்ஸ் பண்ணாலும் அந்த ஸ்பான்சர்ஷிப் யார் ஸ்பான்சர் பண்றா அப்படிங்கிற வேட்டை வந்து ஹண்ட் வந்து தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. வேற யாராவது கிடைக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு தேர்தல் வேட்டை சைட்ல இருக்க தான் செய்யுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. If commerce is one headache to be dealt with, the bigger migraine is the absolute importance that has to be given to conducting the tournament in biosecure bubbles at Dubai, Abu Dhabi and Sharjah அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இல்லை இந்த மிக்ரைன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் டேர்ம் மீன்ஸ் இது ஒரு டிசீஸ், ஒரு சிம்டம் மாதிரி. இது டிசீஸ்னே வச்சுக்கோம். இதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாமிட்டிங் சென்சேஷன், லைட்டாக ஹெட்ஏக், அப்புறம் த்ரோட் பெயின்லாம் இருக்கிறத தான் வந்து மிக்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காமர்ஸாக எக்கனாமிக்கலாக டீல் பண்ணுறது வந்து ஒரு வழியான தலைவலியாக இருந்தால், இன்னொரு பக்கம் பெரிய தலைவலி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பயோசெக்யூரா அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன், இந்த மாதிரி யூஏஇல் தான் நடக்க போகுது நமக்கு தெரியும்ல. ஸோ துபாய், அபுதாபி, சர்ஜா இங்கெல்லாம் நடக்க போகுது இல்லையா. இந்த விஷயங்களை வந்து ரொம்ப பாதுகாப்பாக நடத்தணும் அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னொரு பெரிய தலைவலி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இங்கே இந்த பயோசெக்யூர் பபிள் அப்படின்னா என்னன்னா தெரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப ரீசெண்டாக ஃபேமஸ் ஆன வேர்டு. இது பயோசெக்யூர் பபிள் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பேண்டமிக் சமயத்தில் ஒரு பாதுகாப்பா ஒரு விஷயத்தை நடத்தணும், எஸ்பெஷலி ஸ்போர்ட்ஸ் வந்து நடத்தணும் அப்படின்னா வெளி உலக உறவெல்லாம் அப்படியே கட் பண்ணி விட்டு தேவைப்பட்ட அந்த வீரர்களையோ தேவைப்பட்ட மக்களையோ மட்டும் தனிச்சு கூட்டிட்டு வந்து பாதுகாப்பா அந்த விஷயத்தை செய்யறது தான் வந்து பயோ பபிள்னு சொல்லுவாங்க. மீன்ஸ் இப்போ ஒரு பார்த்துக்கோங்களேன், ஒரு டீம் இருக்கு அப்படின்னா அந்த டீம் வந்து அந்த டீம்ல விளையாடுற பிளேயர்ஸ்க்கு மெடிக்கல் செக்அப்லாம் பண்ணி சர்டன் கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ரொம்ப ஒரு பக்காவாக தான் நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ தே ஷுட் நாட் கோ டு தியர் ஹோம் பேக் அன்டில் த அனௌன்ஸ்மெண்ட். ஓகே, அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் அவங்க திரும்ப அவங்க ஹோமுக்கு போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ சர்வ பாதுகாப்போடு இருக்கிறது தான் அந்த பயோ பபிள் செக்யூர்னு சொல்கிறது. ஸோ இது வந்து இப்போ இந்த பேண்டமிக் டைமில் ஃபேமஸ் ஆன வேர்ட், யூ ஷுட் நோ. ஓகே ஓகே அப்புறம் கீழே வந்து சப்பமேட்டர் தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 53 டேஸில் வந்துட்டு 8 ஸ்குவாட்ஸ் அண்ட் 16 கேம்ஸ் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. இந்த சமயத்தில் வந்துட்டு ஸ்பெக்டேட்டர்ஸ், அதாவது ஆடியன்ஸ் பார்க்குறவங்க வந்து எவ்வளோ கொடுத்து பார்க்குறதுக்கு ரெடியாக இருந்தாலும் கூடமே ஆர்கனைஸ் பண்ணுறவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் எல்லா வேலையும் முடிச்சு அந்த ஸ்லிப்பெல்லாம் கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு பாசிபிள் இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. Recently, England spinster Jofra Archer reacted to a basic human urge, the need to go home, but in these fraud times, his move almost put the entire England West Indies series in peril, as he had breached medical protocol அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக இந்த மாதிரி அந்த பயோசெக்யூர், பயோ பபிள் செக்யூர் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இங்கிலாந்து ஸ்பீட்ஸ்டர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அப்படிங்கிறவர் வந்துட்டு தன்னோட வீட்டுக்கோ ஏதோ ஒரு அர்ஜென்சி ஆர்எல்ஸ் எனி திங், ஓகேவா, அந்த ஒரு அவர் சொல்லப்பட்ட அந்த நெறிமுறைகள், மெடிக்கல் நெறிமுறைகளை பிரேக் பண்ணி அவர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து போய்
தான் ஆகணும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டாரு. ஸோ அது வந்து அந்த மேட்சையே இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் அந்த சீரீஸே வந்து ஒரு பெரிய டேஞ்சர்ல கொண்டு போய் விட்டுருச்சு அவர் பண்ண அந்த ஒரு காரியம். ஸோ பிகாஸ் இந்த என்விரான்மெண்ட்குள்ள தான் இருக்கணும்னா அவர் எவ்வளோ பெரிய அர்ஜென்ட்டா இருந்தாலும் அவர் அங்கே போயிருக்க கூடாது இல்லையா? ஸோ அதை பிரேக் பண்ணிட்டு அவர் போயிருக்காரு அப்படிங்கிறத இங்கே எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. West Asia with its Indian diaspora has its distraction, and the IPL officials have to ensure that while cricket prospers on the turf, the larger picture of health is not ignoredன்றாங்க. On the turf அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த புல் தரை இருக்கும் இல்லையா, நீங்கள் அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போதுலாம் பார்த்துருப்பீங்க, கீழே அந்த புல் தரையாக இருக்கும் இல்லையா, அதுதான் டர்ஃப். இந்த ஆர்டிஃபிஷியல் கிராஸ் க்ரோன் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து டர்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெஸ்ட் ஏஷியா இன்க்ளூடிங் அந்த இந்தியன் டயஸ்போரா, ஸோ இந்தியாவும் சேர்த்து அவங்க ஒரு டிஸ்ட்ராக்ஷனில் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருக்கணும். எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த அளவுக்கு விளையாட்டுல கவனம் செலுத்தி விளையாடுறாங்களோ அந்த அளவுக்கு தன்னோட ஹெல்த்தை இக்னோர் பண்ண கூடாது அப்படிங்கிறதுலையும் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. The virus remains a threat and the thirst for profit should not override public health concern அப்படின்றாங்க. ஸோ இன்னமும் வைரஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருந்துகிட்டு இருக்கு, டேஞ்சராக தான் இருக்கு. ஸோ ப்ராஃபிட்டுக்கான இந்த தர்ஸ்ட், இந்த தாகத்தில் வந்துட்டு ஐபிஎல் நீங்கள் நடத்துறீங்க, ஓகே. ஸோ அந்த ஒரு ப்ராஃபிட் வேகம் வந்து மக்களோட பப்ளிக் ஹெல்த்தோட அக்கறையை எந்த விதத்திலையும் பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த எடிட்டோரியலில் முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே நம்ம முடிச்சாச்சு. ஆக்சுவலாக நான் மார்னிங்கே எடிட்டோரியல் முடிச்சுட்டேன், அது கம்ப்ளீட்டாக ஏனோ தெரியல கரெக்டாக ஆயிடுச்சு. திரும்ப நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட செகண்ட் டைமா. ஸோ மறக்காம படிச்சிடுங்க எடிட்டோரியலை. see you in my next video. bye. கீழே பிடிஎஃப்ல இந்த எடிட்டோரியலோட எல்லா வேர்ட்ஸும் இருக்கு, மறக்காம ப்ளீஸ் read it. why? because there are many new words in this editorial particularly, so learn those words. okay, bye.